டேய் கண்டிப்பா ரிப்பீட் பண்ண போறான்டா. என் தம்பி ரிப்பீட் பண்ண போறான். எதுக்குடா ரிப்பீட் பண்ணனும்? ஏன் ரிப்பீட் பண்ண கூடாது? ஏன்னா ரிப்பீட் பண்ணி ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுடா. இந்த மாதிரி தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ரிப்பீட் பண்ணா வேஸ்ட் ஆகும், டைம் போகும், என்னத்த நீ லைஃப்ல பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்றவங்க யாரும் உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது, உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட போறது கிடையாது. இவங்க எல்லாருமே ஜஸ்ட் சொல்ல மட்டும் தான் செய்வாங்க. நான் கிளியரா ஒன்னு சொல்லிட்டாங்க, ரிப்பீட் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். ஆனா ஏன் ரிப்பீட் பண்ணும், எதுக்காக ரிப்பீட் பண்ணும், ரிப்பீட் பண்ணா என்ன அட்வான்டேஜஸ் நடக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி இல்ல, 4 வாட்டி ரிப்பீட் பண்ணவங்கள பாத்திருக்கேன், 5 வாட்டி ரிப்பீட் பண்ணவங்கள பாத்திருக்கேன், ஒரு கோர்ஸே முடிச்சிட்டு டாக்டர் சேர்ந்தவங்கள பாத்திருக்கேன். நானும் ரிப்பீட்ல தான் தேவை. நீங்க டெவலப் ஆகிறதுக்கான டைம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு வரீங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் as a part of டெவலப்மெண்ட் கத்துக்கிறீங்க. கரெக்டா சொல்லிட்டான் நம்ம கேக்கி, கரெக்டா சொல்லிட்டான். அண்ட் அது மட்டும் இல்ல மச்சான், நான் நம்ம பசங்க, நம்ம தம்பிங்க, நம்ம தங்கச்சிங்க எல்லாரையும் நேர்ல பார்க்க போறேன். நேர்ல பார்க்க போறேன்டா. எப்போடா? ஃபர்ஸ்ட் டைம். எப்ப? சண்டே. நான் உங்க, அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. வர சண்டே நான் உங்க எல்லாரையும் நேர்ல பார்க்க போறேன். வர சண்டே 19th மே நான் உங்க எல்லாரையும் நேர்ல பார்க்க போறேன். எங்கடா பார்க்க போறேன்? வேற எங்க, நம்ம வேதாந்தோட வேளச்சேரி சென்டர்ல தான் பார்க்க போறேன். அதுல நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அண்ணன் தம்பியா உங்க எல்லார்கிட்டயும் நான் மனசு விட்டு பேச போறேன். உங்களோட போட்டோ எடுக்க போறேன், உங்களோட ஃபன் பண்ண போறேன், உங்களோட மோட்டிவேஷன் கொடுக்க போறேன், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க போறேன். இதுதாங்க என் பிளான். நான் சண்டே நடக்குது. நீங்க எத்தனை பேர் வருவீங்களான்னு தெரியலங்க. ஒரு 10 பேர் வந்தாலும் அவங்க எல்லாரையுமே நான் அப்படி பாத்துக்கலாம்னு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். டியர் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ், 2026 ஆஸ்பிரன்ஸ், மறக்காம வாங்க. நான் உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து பேச போறேன். அண்ட் இட்ஸ் கோனா பி a very fun session. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். சோ கீழே ஃபார்ம் லிங்க் கொடுத்திருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் லொகேஷனும் கொடுத்திருக்கேன். கரெக்டா 11 மணிக்கு வேளச்சேரி சென்டர், அட்ரஸ் கீழே இருக்கு, மறக்காம வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஈவென்ட் வர எல்லாரையும் நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த குரூப்ல நீங்களும் நானும் இருப்பேன். யூ கேன் ஆஸ்க் எனி டவுட்ஸ் அண்ட் ஐ வில் கிளாரிஃபை இன் தட் குரூப். அண்ட் அந்த குரூப் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தெம் who are coming on May 19th, அதாவது சண்டே. May 19th இருந்து May 21st வரைக்கும் இந்த ஈவென்ட் நடக்குது. அங்க நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க. பட் May 19th வர சண்டே தான் நான் வருவேன். அதுவும் எங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஈவெண்ட் வரவங்க எல்லாருக்கும் தான் ஃப்ரீ ஆக்சஸ் டு த வேதாந்து மெட்டீரியல் கிடைக்கும். அண்ட் 90% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம வாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு வாங்க. இட்ஸ் கோனா பி அ வெரி வெரி மோட்டிவேட்டிங் அண்ட் ஃபன் செஷன். நம்ம எல்லாருமே 1-to-1 செஷன் மீட்டப்பா இருக்க போகுது. நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு 25 ஆஸ்பிரன்ஸ் அண்ட் 26 ஆஸ்பிரன்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் 2 பேருக்குமே ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? நீங்க டைரக்டா தி ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் பார்க்க போறீங்க, அவங்க கிட்ட பேச போறீங்க. உங்க பேரண்ட்ஸோட தான் நீங்க வரீங்க அந்த மீட்டுக்கு. என்ன பார்க்க, என்ன பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயா டெமோ கிளாஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலயும் உங்களுக்கு என்ன சாப்டர், என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட்ல ஃப்ரீ டெமோ கிளாஸ், 1-to-1 செஷன். உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸ்க்கான டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா படிச்சுக்கிறீங்க, நல்ல டேலண்ட் இருக்குன்னா 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அண்ட் நீட் 2025ல உங்களை 650+ எடுக்க வைப்பாங்க. அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க கிளாஸ் ரூம்ஸ்லாம் செம்ம ஹைடெக்கா இருக்கும் மச்சி. எங்க நடக்குது, எப்ப நடக்குது, அதெல்லாம் மச்சி வரதுக்கு எங்க நடக்குது? எல்லாமே நம்ம சென்னையில 3 இடத்துல நடக்குது. அண்ணா நகர், வேளச்சேரி, ஆவடி, இதெல்லாம் சென்னையில. மதுரையில நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குது, திருச்சியில நடக்குது, 3 மெயின் சிட்டிஸ்ல நடக்குது. அப்ப மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு சொல்லு. சூப்பரா நடக்குது. சோ கீழ லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அண்ட் அந்த நம்பர் அந்த ஸ்லைட்ஸ்ல வரும். அவங்களை காண்டாக்ட் பண்ணி பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காதுங்க. சோ கீழ லிங்க் இருக்கு. சோ கமிங் பேக் டு தி டாபிக் மச்சி, நீட் ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா? நான் நீட் 2020 படிச்சேன். சரியா, படிக்கும்போது நான் வந்து 463 மார்க்ஸ். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, பேர் சொல்ல விரும்பல, 280 மார்க்ஸ், 250 மார்க்ஸ் தான் எடுத்தா. அவ சவிதா மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். நான் என்ன கவுன்சிலிங் கூட கூப்பிடல. அப்ப நான் யோசிச்சேன், ஒருவேளை அந்த ஒரு மிடில் கிளாஸா இருக்கேன், என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதால தான் நான் டாக்டர் ஆக முடியாம போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அவங்களால போக முடியாது, என்ன ஒரு கவுன்சிலிங் கூட கூப்பிடல. எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்பட்டாதானே மேல வர முடியும். கரெக்ட் மிஸ், இது நான் ஒத்துப்பேன்டா. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் கஷ்டப்பட்டு ரிப்பீட் பண்ணியோ உழைச்சி தான் மேல வர முடியுங்க. ஏன்னா என் ஜூனியர்ஸ் பார்த்திருக்கேன், ஏன் எங்க பேட்சே எடுத்துக்கோங்க, அத்தனை பேர் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டது என்னன்னா, மச்சான் எப்படி பண்ணீங்க நீங்க? ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட் வச்சு ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர் மற்றவங்களை காப்பாற்றணும். அந்த 2 எண்ணம், அவங்க காசு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க தாட் ப்ராசஸ் எங்க ரிப்பீட்டர் தான், நான் ரிப்பீட்டர் தான். எனக்குலாம் ஒரே எண்ணம் என்ன இருந்துச்சு, டெலிஸ்கோப் எப்ப கழுத்துல மாட்டணும் தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ், அந்த ஒரு வெறி, அந்த வெறி இருந்தா எத்தனை வாட்டி வேணா இருக்கு. என் ஃப்ரெண்டு 5 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்குவாங்க. ஜூனியர் இப்ப நம்ம 22 பாஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாரு எவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு பாரு. அந்த விடாவே கூடாது. நான் பரவாயில்ல, நான் தோத்து போனாலும் மேல வருவேன் அவங்களோட எண்ணம் தானே ஜெயிக்க வைக்குது. நான் அதுதான் வச்சு பாக்குறேன். நம்ம என்னைக்கும் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்றோம்னு யோசிக்க கூடாது.
அந்த ஒரு வருஷம்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட நாலேஜ்ல 1 year ஆட் ஆயிடுது. அந்த நாலேஜ் வந்து நான் நீட் எடுத்த போது அடுத்த வாட்டி நான் வேற லெவல்ல ராக் பண்ணிட்டு என்னடா எம்எம்சி என்னடா ஸ்டான்லி நான் எய்ம்ஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க போய் காட்டணும். நான் ஒன்னே ஒன்று தாங்க சொல்லுவேன், இங்க யோசிச்சீங்கன்னா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுல தான் எல்லாமே இருக்கு. ஸோ திங்க் அண்ட் பிலீவ் இன் யோர்செல்ஃப். அதுதான் எல்லாமே. 100% கூட பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம ஒத்துக்கு எல்லா வீட்லயும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பசங்களை எப்படியாச்சும் சேர்த்து விட்டுறோம் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ்னு. ஒன்னு கேட்கிறேன், உங்க பையனுக்கு ஒரு விஷயத்து மேல லவ் இருந்துட்டு இன்னொரு விஷயத்த இதுதான் நீ பண்ணணும்னு சொன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? சோ உங்களுக்கே புரியுதுல, சிம்பிள்ங்க. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் சண்டை போடணும். நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசி புரிய வைக்கணும். டியர் பேரண்ட்ஸ், நான் உங்களோட ஒரு பையனா இருந்து கேட்கிறேன். உங்க பையன் ஒருத்தன் டாக்டர்னே நினைச்சுக்கோங்க, இவனும் உங்க பையன் மாதிரி தான். உங்களுக்கு 2 டாக்டர் இருக்கும். நாங்க சொல்றதை கேளுங்க. என்னன்னா, உங்க பசங்களோட எதிர்காலம் உங்க கையில இருக்கு. இந்த பாக்குற நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டுங்க. உங்க பசங்க உண்மையாலேயே சும்மா நீங்க சொல்றீங்கன்றதுக்காக பண்ணாம, இல்ல எல்லாரும் பண்றாங்கன்னு பண்ணாம, இல்லம்மா இல்லப்பா நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன் அப்படின்ற ஒரு வெறியோட பண்றாங்கன்னா அவங்களை விடாதீங்க. அந்த வெறியை நீங்க விட்டீங்கன்னா அவங்க வாழ்நாள் பூரா அது ஏக்கமாவே போயிடும். அவங்க கனவை நினைவாக்குங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு டாக்டராக நீங்க அவங்க மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பெரிய ஒரு பதவி தருவாங்க. ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நாள் உங்களை வந்துட்டு உங்க பேரை வச்சு கூப்பிட்டவங்க டாக்டர் அம்மா டாக்டர் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயமாகும். எனக்கு அப்பா இல்லை இருந்துச்சு, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா வந்து நான் சொன்ன உடனே என்னை நம்பினாங்க. என்னை நான் நினைச்சே பார்க்கல. என்னை சேர்த்து விட்டாங்க, நான் சேர்ந்தேன், நான் பண்ணேன், டாக்டர் ஆயிட்டேன். அது வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் வந்து எப்படி தெரியுமா, நாங்க மிடில் கிளாஸ் ஒரு மாதிரிதான். இவங்களா அப்படியா இப்படிதான் பேசுவாங்க. ரிப்பீட்டா பண்றான், என்னம்மா இது காலேஜ் சேரலையா ஒன்னும் பையன் பேசினாங்க. ஆனா டாக்டர் பையன் டாக்டர் ஆச்சு என்னது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, 1 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு டே சரண் நீ ஏதோ பெருசாலாம் பண்ணல, ஏதோ பண்ணிருக்க, இன்னும் நிறைய இருக்கு, இது வெறும் ஒரு பிகினிங் தான். அந்த மாதிரிதாங்க உங்க பசங்களை நீங்க தான் கூட இருங்க, தட்டி கொடுங்க. அவங்களோட கஷ்டத்துலயும் இருங்க, சந்தோஷத்துலயும் இருங்க. அண்ட் பசங்களா டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆயிடாதீங்களா. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், பான் அடிக்ஷன் வரும், இல்லை வந்துட்டு நம்ம வந்து டிவி பார்ப்போம், பிக் பாஸ் பார்ப்போம், ஐபிஎல் வரும், எல்லாமே இருக்கும். இல்லைன்னா சொல்ல அதை நீ எப்படி கண்ட்ரோல் வச்சிருக்கன்றதான். ஒரு விஷயம் எப்போ டிஸ்ட்ராக்ஷனாக வரும், when you do something over, ரொம்ப ரிப்பீட்டடாக பண்றது. உன் எண்ணமும் செயலும் கரெக்டா படிக்கணும், கரெக்டா மார்க் டெஸ்ட் பண்ணணுன்றது இருந்தா டெஃபினெட்லி would be great. நெக்ஸ்ட் இயர் மேல தான் நமக்கு நீட். ஸோ ஸ்கெடியூல் இப்பயே சொல்லிடலாமா, நெக்ஸ்ட் இயர் மேல நீட். ஸோ உன் கையில எவ்வளவு மாசம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு லிட்டரலி. அந்த ஒரு வருஷத்துல லாஸ்ட் 2 மாசம் 3 மாசம் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. கையில அப்ப எவ்வளவு மாசம் இருக்கு, லிட்டரலி 9 to 10 months. அந்த 9 to 10 monthsல you should study physics, chemistry, biology daily. உன்ன போர்ஷன் நீ முடிக்கணும். கரெக்ட் தானே மச்சி? சென்டர் மச்சி. ஏன்னா நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது இருக்குல்ல, உனக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நீ டவுட் கேட்டா ஃபோன் எடுப்ப, ஓகேவா? நீ ஃபோன் எடுத்தா மட்டும் என்ன நடக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். சரிதா? ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும், ஓகேவா? அதில் டிஸ்ட்ராக்ஷன் வரும். நீ சரி படிக்கலாம் டேபும் எடுத்தா கூட அதுலேயே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். வேலை கேம்ஸ் போவோம். சரி இப்போ நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுவோம். ஆனால் சென்ட்ரல் அப்படி இல்லை, புரியுதா? நீ படிக்கிற சக மாணவர்களும் படிக்கிறாங்க, ஓகேவா? அவனோட சேர்ந்து படிக்கிறாங்க. நீ அப்போ அவங்க பார்க்கும்போது சரி படிப்போம், இன்னும் கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகும். அவங்க ரெகுலரா டெஸ்ட் வைப்பாங்க, நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணினா உனக்கு ரெகுலர் டெஸ்ட் நாளைக்கு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும். ப்ரோக்ராஸ்டினேஷன் எல்லாமே சொல்றது 100க்கு 100 உண்மைங்க, 100% உண்மை. ஏன் சென்ட்ரல் ஸ்டேட் இவன் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட காம்படிஷன் என்ன, இப்ப நம்மளே படிக்கும் போது 400 மார்க் எடுப்போம், 400 மார்க் எடுக்கிறோம், 300 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவோம். அதேதாங்க, நம்ம 400 மார்க் அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, அந்த கம்பேரிசனா ஒரு லெவலை குறிக்குது அந்த இடத்துல. நீங்க எப்படியாவது இப்போ நீங்க ஒரு இதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேம்பஸ்ல போய் ஜாயின் பண்றீங்க, இந்த மாதிரி நீட் கோச்சிங் கேம்பஸ்ல போய் ஜாயின் பண்றீங்க, உங்க கூட 1000 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேர்த்துல நீங்க எப்படி வரப்போறீங்களோ அதே இதுலதான் நீங்க வந்து அந்த நீட் ரேங்க்ல நீங்க எப்படி வரப்போறீங்க ஒரு என்ன சொல்றது எஸ்டிமேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீட்ல போன வருஷம் இந்த வருஷம் 25 லட்சம் பேர் எழுதினாங்க. 25 லட்சத்துல நீ எங்க இருக்கன்றத பாக்கிறதுக்கு நீட் தேவை. அந்த 25 லட்சத்தை ஒரு 250 வச்சுக்கோ என் சென்டர்ல, அப்போ உனக்கு அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி வரும், நீ எந்த பொசிஷன்ல இருக்குன்றது. அவ்வளவுதான்.
அந்த சிமிலாரிட்டி அந்த கம்பேரிசன் மோட்டிவேஷனுக்காக தான். சி மார்க் டெஸ்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, மார்க் கம்மியா வந்தா கஷ்டப்படக்கூடாது, மார்க் அதிகமா வந்தா ஓவர சந்தோஷப்படக்கூடாது. ரெண்டுமே கெட்டது. மிடிலா இருக்கணும், சட்டிலா இருக்கணும். என்ன நடந்தாலும் என் வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்சி தான். நீ டெய்லி படிக்கணும், டெய்லி 3 மணி நேரமாச்சும் படிக்கணும், மேக்ஸிமம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் போ, இறங்கி செய், பாத்துக்கலாம். என்ன ஆயிட போகுது, யார் தடுக்க போறா? என்னதான் நீ ஜாலியா இருந்தாலுமே ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துக்கோ, நிறைய டைம் இருக்கு. ஆனா ஓவரா ரெஸ்ட் எடுக்காது. நீ 3 மணி நேரம் படிச்சுட்டு 4 மணி நேரம் ஃபன் பண்ணக்கூடாது. 3 மணி நேரம் படிச்சுட்டு அரை மணி நேரம் ஃபன் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணி அது கரெக்டா இருக்கும், புரியுதா? அண்ட் நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளே கூப்பிடுவோம். மச்சி நீ வா 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 வா. மச்சி உனக்கு லைக் என்ன நினைக்கிறேன், ரிப்பீட் பண்ணலாமா வேணாம்? பசங்க பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். உங்க பேட்ச்ல எத்தனை பேர் இருப்பாங்க ரிப்பீட் பண்றோம்? மோஸ்டா நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்சர் வந்துருச்சு அவங்களுக்கு. லைவ் எக்ஸாம்பிள். அண்ட் நம்ம காலேஜ் எப்படி இருக்கு? அதான் செம்மையா பாருங்களேன். இதுதாங்க இந்த எங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் தம்பி உறவு தாங்க. எங்க தம்பிங்களை நாங்க எப்படி நம்ம பாத்துக்கிறோம், எங்க சீனியர்ஸ் எங்க எப்படி பாத்துக்கிட்டாங்கன்றதாங்க இது எல்லாமே. ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா பாருங்க, ரீ ரிப்பீட்டர். இதுலயே உங்களுக்கு தெரியலையா? நீங்களே பாத்துருப்பீங்க, நம்ம தம்பியே சொன்னா. அண்ட் அதே மாதிரி தாங்க ரிப்பீட்டர் ரீ ரிப்பீட்டர் எல்லாம் மேட்டரே இல்லைங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணலாம். டாக்டர்ன்றத பொறுத்த வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோ ரீபீட் பண்ணிக்கோ, எல்லாம் ஒரே ஃப்ளோர் தான். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. சின்ன பையனா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரே பேட்ச் மாதிரி தான் இருப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஃப்ரெண்ட், எல்லாமே ஒரே லெவல் தான். ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியோ இல்ல ஸ்டடிஸ் பத்தி யோசிக்க தேவையில்லை. அண்ட் ஆல்சோ ஸ்டடிஸ் கூட ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஒரே கோட்ல தான் நிக்கிறீங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இதை பத்தி பயப்பட தேவையில்லை. ஸோ ரிப்பீட் பண்றது ரீ ரிப்பீட் பண்றது உங்க இஷ்டம். அண்ட் உங்ககிட்ட மெயினா சொல்ல வேண்டியது, என்ன டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டானதை எடுத்து பார்த்து இந்த டெசிஷன் தான் கரெக்டா எடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மறக்காம நம்ம ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்துருங்க. வேற சண்டே நடக்குது காலையில 11 மணிக்கு. அண்ட் நீங்க வரதா இருந்தா நீங்க டைரக்டா அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, லொகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சொல்லிட்டு அவங்களையும் கூட்டுவாங்க, பேரண்ட்ஸோட வாங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா மீட் பண்ணுவோம். நம்ம சர்னிஃபைட் ஃபேன்ஸ் கிடையாது, சர்னிஃபைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட். So definitely, and நம்ம ஃபேமிலியோட தளபதி இங்க இருக்கான் பாருங்க. He is definitely a support for me. மச்சி love you da, love you always. And உன்னோட few words and then let's end this video. நீங்க ரிப்பீட் எடுக்க போறீங்கன்னா தைரியமா இருங்க. உங்க ஒரு வருஷம் வீணா போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்க டெவலப்மெண்ட்காக நீங்க ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்றதா நினைங்க. மற்றபடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த மீட்டுக்கு வந்துருங்க எல்லாருமே. கண்டிப்பா சர்னிஃபைட் மீட் மறக்காம வந்துருங்க. அண்ட் இவன் சொன்னது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, ரோஜா பூ வாரத்து வாரம் டெய்லி பூக்கும், குறிஞ்சி பூ 12 years once தான் பூக்கும். எல்லா பூக்கும் ஒரு ஃப்ளவரிங் பீரியட் இருக்கு. இந்த பூ இந்த வருஷம் தான் பூக்கணும்னா அந்த பூ அந்த வருஷம் பூக்கும். சோ எதை பத்தி யோசிக்காதீங்க, வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க. லவ் யூ ஆல்.